ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சந்தைக்கு போனேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போதும் ஒரு வாரம் ஒரு கடை ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வாரம் இந்த கடை தாங்க ஸ்பெஷல். எந்த பொருள் எடுத்தாலும் ரூபா. எல்லாம் நம்ம லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி ஐட்டம் தாங்க. கிளிப்பு, வளையல், பேங்கிள், கீ செயின், ஐப்ரோ பென்சில் எக்கச்சக்கமாக இருந்துங்க. நானும் ஒரு 6 பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராபெரி, இது 50 ரூபா, அத்திப்பழம் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சந்தையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சீசனே இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி, என்ன கிடைக்காத பொருளாக இருந்தாலும் கூட நம்ம சந்தையில் கிடைக்குங்க. சந்தைக்கு வந்தால் வாங்காமல் திரும்பி போவே மாட்டாங்க. ஒரு சீசனில் ஒரு பொருள் ரேட்டு ஏறும். இந்த வாரம் என்ன ரேட்டு? எல்லாம் நம்ம பூண்டு தாங்க. பூண்டு தான் உச்சக்கட்ட விலையில் இருக்குது. 300 ரூபாயா 1 கிலோ நாட்டு பூண்டு. மாலை பூண்டு கூட 260 ரூபான்றாங்க. நாட்டு பூண்டுலாம் 360 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? காய்கறி விலை ஏறுதா? காய்கறியை தவிர்த்துலாம். இது 3 இல்லாத என்ன சமையல் பண்ண முடியும்? நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.